அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச அமாவாசைங்க, அதுவும் தை அமாவாசை. 3 அமாவாசைகள் சிறப்பானது. அதில் 3ஆவதாக வரக்கூடிய அமாவாசை தான் இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இன்று பித்ரு வழிபாடு பண்ணுறது, தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நம்முடைய கர்ம வினைகளை நீக்கும். இந்த தை மாத அமாவாசையானது வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படுது இல்லையா? அதனால இந்த அமாவாசை திதி இந்த நாளில் வரும்போது நம்ம செய்கிற சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு கூட நிறைய பலன்கள் கிடைக்கும். இது குறித்து தேவையான அளவு 2 நாளாக தொடர்ந்து வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே இருக்கேன். யாருக்கெல்லாம் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பலனடையட்டும்ட்டு என்னென்ன முறைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அது எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அதில் உங்களால் என்னென்னவெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாட்களில் தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தும். நிறைய ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 நாளையுமே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த தை அமாவாசை, மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும்போது அந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை முறை, வழிபாடு முறை இதெல்லாமே இருக்கும். மேலும் பெண்கள் சுத்தமாக இருக்கும்போது தான் செய்யணும், மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது அப்படின்னலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இதுபோல் விசேஷமான திதிகள் நாள் அப்படின்லாம் வரும்போது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு மெத்தடையும் நான் சொல்லுவேன் இல்லையா? அந்த மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அற்புதமான முறை. இதை செஞ்சு நீங்கள் என்ன வரம் வேண்டும்னாலும் கேட்டுக்கலாம். அதாவது பணம் வேண்டும்னா பணம் வேணும்னு கேட்டுக்கலாம், திருமண தடை நீங்கணும்னா திருமண தடை நீங்கள் வேண்டிக்கலாம், குழந்தை வரம் கேட்டுக்கலாம். இதுபோல் உங்களுடைய தேவை என்னவோ அதை கேட்டு நீங்கள் பலனடைய முடியும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க, அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நான் இப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை சாதாரண நாட்களில் செய்யும் போதே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட பேராற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அமாவாசை நாள். மேலும் இன்று தேதி பார்த்திங்கன்னா 9. இந்த தேதிக்கும் நாம் இப்போ செய்ய போகிற இந்த மெத்தடுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அது வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த 9 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை இந்த 9 அப்படிங்கிற எண்ணோட தான் தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க. அதாவது நவசக்தி, நவதானியம், நவகிரகம், நவபாஷாணம், நவராத்திரி அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே, அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களை எல்லாத்தையும் இந்த 9 அப்படிங்கிற எண்ணோட தான் இணைச்சு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி இந்த மெத்தடை செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தனியாக செய்யும் போதே கிடைக்குங்கும்போது இன்றைக்கி தேதியும் 9 இருக்குது இல்லையா? அதனால் இந்த எண்ணோட சேர்த்து இந்த தேதியும் சேர்ந்து நமக்கு நல்ல பலன்களை மிக விரைவில் தரும். மேலும் இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை செய்கிறவங்க எல்லாருக்குமே நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி அமாவாசை நாள் யார் வீட்லேயும் அசைவம் செஞ்சுருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. ஒருவேளை வேற்று மதத்தினர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. எந்த ஒரு தீட்டும் கணக்குமே கிடையாது. நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வச்சு மட்டும் பண்ணணும் அப்படின்னாவே நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். நிறைய சகோதரிகள் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நிறைய இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கைமேல் பலனையும் அனுபவிச்சிருக்காங்க. அதையும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு நிறைய முறை ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் மேலும் நம்ம வீடியோ போகும்போது அப்படியே ஸ்க்ரோல்லையும் வந்திருக்கும். அதனால் எந்த ஒரு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத, எந்த ஒரு ஹெவியான வேலையும் இல்லாமல் நம்பிக்கைங்கிற ஒன்றை மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு மெத்தடு, சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் தான். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டீப் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் நல்லா ஆசுவாசப்படும். நல்லா ரிலாக்ஸ் ஆன பிறகு எந்த கோரிக்கை
கோரிக்கைக்காக இது எழுதுறீங்களோ அதை முதல்ல நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்றை மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணுன்னா குழப்பம் இல்லாமல் கேட்கணும். இது அதுன்னு நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஒன்றா கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதனால் ஏதாவது ஒன்றை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை மட்டும் நடக்கணும்னு தீர்க்கமாக நினச்சிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய 2 கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க. இப்படி தேய்ப்பதன் மூலமாக உங்கள் கையில் வந்துட்டு நல்ல ஒரு வெப்பம் வந்து உருவாகும். இந்த வெப்பம் தான் நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும். அதன் பிறகு நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தீங்க அப்படின்னா இடது கையில் எழுதிக்கோங்க. இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா வலது கையில் வந்து எழுதிக்கோங்க. எந்த கையில் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். எங்கே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு சுக்கிரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சுக்கிரமேடை தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கிரவாரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மேலும் நம்ம வாழ்க்கையில் சுகபோக வளங்களை அள்ளித்தருபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானுடைய அருள் இருந்துச்சுன்னாவே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். அதுக்காக தான் சுக்கிரமேட்டு பகுதியில் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். இருந்தாலும் புதுசாக சில சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, அவங்களுக்காக வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அது வந்து பர்ஃப்யூமாக இருக்கலாம், ஜவ்வாது பொடியாக இருக்கலாம், பச்சை கற்பூர பொடியாக இருக்கலாம், ஏலக்காய் பொடியாக இருக்கலாம், பட்டை பொடியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லைனா ரோஸ் வாட்டர் வச்சுருப்பீங்களா, பன்னீர், அதுவாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று எடுத்து முதல்ல இந்த இடத்துல நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி அது நல்லா மனம் மிகுந்த இடமா மாற்றிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் நம்முடைய கோரிக்கைகள் வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும். அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை கீழே உள்ள அந்த பகுதியில் சின்னதாக வந்துட்டு ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதாவது சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. கை எடுக்காமல் வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேப் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு உள்ள நம்ம எழுத வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999, அதாவது 999. இன்றைக்கி தேதியும் 9ஆக இருக்கிறதுனால இந்த மெத்தடு நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை வந்துட்டு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பணத்துக்காக எழுதுறீங்கன்னா பணம், மணி, இது போல் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஏதாவது ஒன்றில் எழுதிக்கோங்க. வேலைனா வேலை, ஜாப் அப்படின்னு எழுதுங்க. குழந்தைனா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. மேரேஜ்னா மேரேஜ்னு எழுதுங்க. லவ்வில் சக்ஸஸ் ஆகணும்னா லவ்னு சொல்லி எழுதுங்க. இது போல் உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். அதை வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்துட்டு எழுதிக்கோங்க. அதன் பிறகு நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ஒரு விரலால் வந்து டேப் பண்ணி விடுங்க. அதாவது நல்லா வந்து தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு கற்பனையை வந்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. அப்படியே நல்லா வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அது நடந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அதை ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம மனசு வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வந்து இவங்க நம்மளை முழுமையாக நம்புகிறாங்க, இவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். இப்படி எழுதுகிற கோரிக்கையானது 9 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்றைக்கி முழுவதும் இந்த நம்பரை உங்களால் எத்தனை முறை வந்து பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள், அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். இன்று இரவு 12 மணி வரைக்கும் 9ஆம் தேதி, அதாவது இந்த February 9ங்கிறது நமக்கு இருக்குது. மேலும் நாளைக்கு காலையில் 4 மணி வரைக்கும் அமாவாசை தேதியும் இருக்குது. அதனால் இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யலாம். இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே செஞ்சீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பவராக கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரவார நேரத்தை தேர்வு செய்கிறது நல்லது. சுக்கிரவாரங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் 6 to 7 வரும். அது இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும். மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரம் வரும். இந்த நேரம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலினாலும் பரவாயில்ல. 9ஆம் தேதிங்கிறது இன்னைக்கு முழுமையாக இருக்கிறதுனால இந்த 9ஆம் தேதியும் அமாவாசையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தி நள்ளிரவு 12 மணிக்குள்ளே செய்யுங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.